இந்த அதிகாரங்களில் ஆண்டவர் சாதாரண கட்டளைகளின் மூலம் உடன்படிக்கை மக்களை உருவாக்குகிறார். சிறியதாக தோன்றுவது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயமும் இரக்கமும் ஒன்றாக நடக்கின்றன. அவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதால் வேறுபட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் 22 இல் ஆண்டவர் இஸ்ரவேலை ஒரு புதிய நிலைக்கு தயாராக்குகிறார். அவர்கள் விரைவில் நிலத்தில் குடியிருக்கும் சமுதாயமாக மாறப்போகிறார்கள். ஆகவே உடன்படிக்கை பரிசுத்தம் ஆலயத்திலோ விழாக்களிலோ மட்டும் அல்ல, தெருவிலும் வயலிலும் வீட்டிலும் வெளிப்பட வேண்டும். அயலானின் மாடு அல்லது ஆடு வழுதவரினால் பாராதது போல நடக்கக்கூடாது என்று அவர் தொடங்குகிறார். இது பொருளாதாரச் சட்டம் மட்டும் அல்ல, இதயம் பயிற்சி பெறும் கட்டளை. சுமை விழுந்திருக்கும் மிருகத்தை பார்த்துவிட்டு போகாதே, உதவி செய். இப்படிப்பட்ட சிறிய தருணங்களில் கருணை பழக்கமாக இல்லையெனில் பெரிய பாவங்களில் மனசாட்சி மங்கிவிடும். ஆண் பெண் உடை வேறுபாட்டை காக்கச் சொல்லும் கட்டளை, சுய விருப்பத்தால் எல்லைகளை கரைக்காதே என்ற நினைவூட்டல், தேவன் ஏற்படுத்திய ஒழுங்கை தளர்த்தும்போது குழப்பம் வளர்க்கிறது. தாய் பறவையை விடுவித்து குஞ்சுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளும் கட்டளை, உயிரைப் பற்றிய கட்டுப்பாட்டையும் இரக்கத்தையும் கற்பிக்கிறது. மாடியில் தடுப்பு சுவர் அமைக்கச் சொல்லும் கட்டளை, தீங்கு நிகழ்ந்த பிறகு வருந்துவதற்கு பதிலாக முன்பே பாதுகாப்பை அமைப்பதுதான் அன்பு என்பதைக் காட்டுகிறது. விதை, விலங்கு, துணி ஆகியவற்றை கலக்காதே என்ற கட்டளைகள் இஸ்ரவேல் சுற்றியுள்ள ஜனங்களுக்குள் கரைந்து போகாமல் கடவுளுக்குச் சொந்தமான தனித்த ஜனமாக இருக்க வேண்டும் என்பதை பயிற்சி செய்கின்றன. பின்னர் ஆண்டவர் திருமண பரிசுத்தத்தையும் பெயர் நலனையும் நீதியையும் பாதுகாக்கிறார். குற்றச்சாட்டுகள் சும்மா வைக்கப்படக்கூடாது. சாட்சி, விசாரணை, நியாயமான தீர்ப்பு இருக்க வேண்டும். ஒழுக்கம் சிதையும் போது சமுதாயத்தின் அடித்தளம் சிதையும் என்பதால் அவர் தீவிரமாக பேசுகிறார். அதே நேரத்தில் வன்முறையும் சம்மதமும் தெளிவாக வேறுபடுத்தப்பட வேண்டும் என்று காட்டுகிறார். நிரபராதிகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு செய்தி ஓடுகிறது. உடன்படிக்கை வாழ்க்கை என்பது கவனம் செலுத்தும் வாழ்க்கை. யாரையும் புறக்கணிக்காமல், ஆபத்தை முன்கூட்டியே தடுப்பதாய், உண்மையை நேசிப்பதாய், எல்லைகளைக் காப்பதாய், அன்பும் நீதியும் இணைந்து நடக்கும் வாழ்க்கை. இங்கே சிறிய சட்டங்கள் என்று தோன்றுவது உண்மையில் பெரிய பாதுகாப்புகள். அயலானின் இழந்ததை மீட்டு தருவது ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. நிலம் பெருகும்போது சுயநலமும் அலட்சியமும் வந்தால் சகோதரத்துவம் சிதறும். பாதுகாப்புச் சுவர் பொறுப்பை நினைவூட்டுகிறது. என் வீட்டில் நடந்தது என் விஷயம் என்ற மனோபாவம் உடன்படிக்கைக்கு பொருந்தாது. கலப்பை குறைக்கும் கட்டளைகள், அவர்கள் சுற்றியுள்ள ஜனங்களைப் போல ஆகாமல் தூய்மையும் அடையாளமும் காக்க உதவுகின்றன. திருமணச் சட்டங்கள் போய் பேச்சையும் அவமானப்படுத்துதலையும் தடுக்கின்றன. நேர்மை இல்லையெனில் நீதியும் பலவீனரின் பாதுகாப்பும் விழும். ஆண்டவர் கட்டுப்பாடு விதிப்பது நசுக்குவதற்கல்ல, காப்பதற்காக. பரிசுத்தம் பாதுகாப்பும் சமாதானமும் தரும். ஆகவே இந்த கட்டளைகளைச் செய்யும்போது கர்த்தர் நடுவில் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நினைத்து ஒவ்வொரு நாளையும் பயபக்தியுடன் நடத்த வேண்டும். சிறிய விஷயங்களில் உண்மையாயிருந்தால் பெரிய சோதனைகளிலும் நிலைத்திருப்பார்கள். உபாகமம் 23 இல் ஆண்டவர் இஸ்ரவேலை பரிசுத்த சபையாக வடிவமைக்கிறார். இது சாதாரண மக்கள் கூட்டம் அல்ல, உடன்படிக்கையின் கீழ் தேவனுடைய முன்னிலையில் நிற்கும் ஒழுங்கான ஜனமாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு. சிலர் சபையில் சேர்வதற்கான வரம்புகள் கொடுக்கப்படுவது கடுமையாக தோன்றலாம், ஆனால் அவை வெறுப்பை வளர்க்க அல்ல, பரிசுத்த அடையாளத்தை பாதுகாக்க. இஸ்ரவேல் சுற்றியுள்ள ஜனங்களோடு கரைந்து போகாமல் தங்கள் வரலாறையும் அழைப்பையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதே சமயம் ஆண்டவர் இரக்கத்தை இணைக்கிறார். எதோமியனையும் எகிப்தியனையும் வெறுக்காதே, நீங்களும் அந்நியர்களாய் வாழ்ந்ததை நினைவில் கொள். நினைவு அகந்தையை குறைத்து இரக்கத்தை வளர்க்கிறது. பாளையம் பற்றிய கட்டளைகள் கர்த்தர் நடுவில் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நினைவூட்டுகின்றன. உடல் சுத்தம், ஒழுங்கு, மரியாதை ஆகியவை ஆன்மீக பயபக்தியுடன் இணைக்கப்படுகின்றன. சிறிய விஷயம் என்று கருதப்படும் செயலும் தேவனுக்கு முக்கியமானது. மறைவான இடங்களில் அலட்சியம் இருந்தால் வெளிப்படையான ஆராதனையும் பலவீனமாகும். அடக்குமுறையிலிருந்து தப்பி வந்த அடிமையை மீண்டும் ஒடுக்கத்திற்கு ஒப்படைக்கக்கூடாது என்ற கட்டளை ஆண்டவரின் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது.
பாதுகாப்பைத் தேடி வரும் ஒருவன் உங்கள் நடுவில் தங்கட்டும். சபை பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை மக்கள் நீதியை பேசிக்கொண்டே பலவீனரை துரோகிக்க முடியாது. பாலியல் பாவமும் சுரண்டலும் வழிபாட்டோடு கலக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாகக் கூறுகிறார். தேவனுக்கு கொண்டுவரப்படும் காணிக்கை தூய்மையற்ற வழியிலிருந்து வரக்கூடாது. பரிசுத்தம் உடலிலும் பொருளாதாரத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். சகோதரரிடத்தில் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தாமதமின்றி நிறைவேற்றப்பட வேண்டும். சோல் என்பது கட்டுப்பாடு. தேவனுடைய முன்னிலையில் பேச்சு பொறுப்பாகிறது. வாக்கு செய்யாமல் இருப்பது குற்றமல்ல, செய்தால் நிறைவேற்றாமல் விடுவது பாவம். அயலானின் வயலில் பசியைத் தீர்க்க சில கதிர்களைச் சாப்பிட அனுமதி உண்டு, ஆனால் சேமித்து எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. இதனால் தாராளமும் கட்டுப்பாடும் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. தேவன் தனது ஜனத்தில் இரக்கத்தையும் ஒழுங்கையும் ஒன்றாக வளர்க்கிறார். இந்த அதிகாரத்தின் மையம் தெளிவானது. கர்த்தர் உங்கள் நடுவில் நடக்கிறார். ஆகவே உங்கள் தூய்மை, உங்கள் விருந்தோம்பல், உங்கள் பண பரிமாற்றம், உங்கள் பாலியல் நேர்மை, உங்கள் சொல் நம்பிக்கை, இவை அனைத்தும் ஆராதனையின் ஒரு பகுதியாகின்றன. பரிசுத்தம் குளிர்ந்த கடுமையல்ல, அது நினைவால் வடிவமைக்கப்பட்ட இரக்கம், பயபக்தியால் வழிநடத்தப்படும் ஒழுங்கு, பலவீனரை காக்கும் நீதி. கர்த்தர் தம் ஜனத்தை இப்படிப்பட்ட சமுதாயமாக உருவாக்குகிறார். உபாகமம் 24 ஆண்டவர் குடும்ப உறவுகள், பொருளாதார நடைமுறைகள் மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை உடன்படிக்கை ஒழுங்குக்குள் அமைக்கிறார். திருமண முறிவு குறித்து கொடுக்கப்படும் விதிகள் பிரிவை ஊக்குவிப்பதற்கல்ல, குழப்பமும் அநியாயமும் பெருகாதபடி எல்லைகளை அமைப்பதற்காக. திருமணம் ஒரு சாதாரண ஒப்பந்தமல்ல, அது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கும் கட்டமைப்பு. ஒருவரை இலகுவாக அனுப்பிவிட்டு மீண்டும் பயன்படுத்தும் பொருளாக நடத்தக்கூடாது என்பதை சட்டம் தெளிவுபடுத்துகிறது. புதிய திருமணமான மனிதன் ஒரு வருடம் போரிலும் கடினச் சுமைகளிலும் இருந்து விடுவிக்கப்படுவது, குடும்ப நிலைத்தன்மை தேசிய பாதுகாப்பின் அடிப்படை என்பதை காட்டுகிறது. மகிழ்ச்சி வேரூன்ற வேண்டும். இல்லம் உறுதியாக இருந்தால் சமூகம் உறுதியாகும். மனிதனை கடத்துவது மரண தண்டனைக்குரிய குற்றம் எனக் கூறப்படுவது, மனித கண்ணியத்தை பாதுகாக்கும் கடுமையான அறிவிப்பு. இஸ்ரவேல் தாங்களும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதால் மற்றவரை அடிமைப்படுத்தும் செயலை தாங்க மாட்டார்கள். தொற்று நோய் தொடர்பான கட்டளைகள் ஆசாரியரின் வழிகாட்டுதலை கவனமாக கேட்கச் சொல்லுகின்றன. இது ஆன்மீக அதிகாரத்திற்கும் சமூக ஆரோக்கியத்திற்கும் மரியாதையை வளர்க்கிறது. கடனளிப்பவர் கடன்பட்டவனின் வீட்டுக்குள் நுழைந்து அடமானத்தை பறிக்கக்கூடாது. கண்ணியத்துக்கு எல்லை உண்டு. இரவில் அவனுடைய மேலங்கி திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும். ஏழை குளிரில் துன்பப்படக்கூடாது. கூலி வேலை செய்பவரின் சம்பளம் தாமதிக்கக்கூடாது. அவரின் வாழ்வு தினசரி வருமானத்தில் தங்கியுள்ளது. அநியாயம் விரைவாக தேவனுடைய முன்னிலையில் சாட்சி கூறும். பிள்ளைகளின் பாவத்திற்காக பெற்றோர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. பெற்றோரின் பாவத்திற்காக பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது. ஒவ்வொருவரும் தன் செய்கைக்குப் பொறுப்பு. அந்நியர், தந்தையற்றோர், விதவை ஆகியோரின் நியாயத்தை சாய்க்காதே. நினைவில் கொள், நீயும் எகிப்தில் அடிமை. அறுவடை செய்யும்போது முழுவதையும் சேர்த்து கொள்ளாதே. கதிர்கள், ஒலிவ், திராட்சை ஆகியவற்றில் சில பகுதி தேவைப்படுவோருக்காக விடப்பட வேண்டும். வயல்கள் கருணையின் இடமாக மாறுகின்றன. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு சமநிலையை வெளிப்படுத்துகிறது. அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். செல்வம் இரக்கத்தால் வழிநடத்தப்பட வேண்டும். சட்டம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அதன் நோக்கம் நசுக்குவது அல்ல, காக்குவது. குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். வேலைக்காரன் மரியாதைக்குரியவன், ஏழை மறக்கப்படக்கூடாது. உடன்படிக்கை மக்கள் தங்கள் கடந்த காலத்தை நினைவில் வைத்து நடப்பார்கள். விடுதலையை நினைவு கூறுவது அநியாயத்தை தடுக்கிறது. இவ்வாறு ஆண்டவர் இஸ்ரவேலை வடிவமைக்கிறார், நீதியும் இரக்கமும் இணைந்த சமுதாயமாக. ஆராதனை ஆலயத்தில் மட்டும் அல்ல, கடன் கொடுக்கும் முறையிலும், சம்பளம் வழங்கும் நேரத்திலும், அறுவடை செய்யும் கைகளிலும் வெளிப்பட வேண்டும். தேவனுக்கு சொந்தமான ஜனமாக இருப்பது, தினசரி வாழ்க்கையின் அமைப்புகளை நியாயம், பொறுப்பு, நினைவு மற்றும் கருணையால் நிரப்புவதாகும்.
உபாகமம் 25 இல் ஆண்டவர் நீதியும் கண்ணியமும் நினைவும் இணைந்த உடன்படிக்கை வாழ்க்கையை மேலும் தெளிவுபடுத்துகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை அளவோடு இருக்க வேண்டும். அடக்குமுறை அவமானமாக மாறக்கூடாது. தண்டனை திருத்தத்திற்காக மனிதனை முற்றிலும் நசுக்குவதற்கல்ல, தவறு செய்தாலும் மனித கண்ணியம் அழியாது என்பதை சட்டம் நினைவூட்டுகிறது. கதிர்களை மிதிக்கும் எருதின் வாயை மூடாதே என்ற கட்டளை உழைப்பின் பலனை பகிரும் நீதியை கற்பிக்கிறது. உழைப்பவன் தன் உழைப்பில் பங்கு பெற வேண்டும். சேவை செய்பவன் பராமரிப்பின்றி வைக்கப்படக்கூடாது. தேவன் நீதி காட்டுவது நீதிமன்றத்தில் மட்டும் அல்ல, வயலிலும் காட்டுகிறார். இருந்த சகோதரனின் பெயரும் சொத்தும் இஸ்ரவேலில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக லெவிரா திருமணச் சட்டம் வழங்கப்படுகிறது. குடும்ப பொறுப்பு உணர்ச்சி மட்டுமல்ல, கட்டமைக்கப்பட்ட கடமை. ஒருவன் இந்த பொறுப்பை மறுத்தால் பொதுவாக கண்டிக்கப்படும். இதனால் குடும்ப நம்பிக்கை பாதுகாக்கப்படுகிறது. உடன்படிக்கை மக்கள் தலைமுறை தொடர்ச்சியை மதிக்க வேண்டும். சண்டையில் கண்ணிய எல்லைகள் மீறப்படாதபடி விதிகள் கொடுக்கப்படுகின்றன. கோபத்தின் தருணங்களிலும் சுயகட்டுப்பாடு அவசியம். நீதியின் பெயரில் கூட அவமதிப்பு அனுமதிக்கப்படாது. மேலும் சரியான எடைகள் மற்றும் அளவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும். மோசடி பொருளாதாரத்தை அழிக்கும். பொய்யான தராசுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. சந்தை நேர்மையும் உடன்படிக்கை விசுவாசத்தின் ஒரு பகுதி. இறுதியில் அமாலேக்கின் செயல்களை நினைவில் கொள்ளச் சொல்லப்படுகிறது. அவர்கள் பலவீனரை குறிவைத்து தாக்கினர். அந்த அநியாயம் மறக்கப்படக்கூடாது. நினைவு பழிவாங்கும் உணர்ச்சிக்காக அல்ல, நீதியை நிலைநிறுத்தும் பொறுப்பிற்காக. தேவன் இஸ்ரவேலுக்கு ஓய்வும் பாதுகாப்பும் அளித்த பின் அவர்கள் கடந்த கால அநியாயத்தை மறந்துவிடக்கூடாது. பலம் கிடைத்தபோது பலவீனரை மறந்துவிட்டால் உடன்படிக்கை அடையாளம் சிதையும். இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு சமநிலை வெளிப்படுகிறது. தண்டனை அளவோடு, உழைப்புக்கு உரிய பலன், குடும்பத்திற்கு பாதுகாப்பு, சந்தைக்கு நேர்மை, வரலாற்றிற்கு நினைவு. உடன்படிக்கை மக்கள் வலிமையால் பெருமை கொள்ளாமல் நினைவால் பணிவடைய வேண்டும். நீதியை நிலைநிறுத்தும் போது கூட இரக்கம் மறக்கப்படக்கூடாது. செழிப்பு வந்தாலும் மோசடி அனுமதிக்கப்படாது. ஆண்டவர் உருவாக்கும் சமூகம் உறுதியானதாய் இருந்தாலும் கொடூரமல்ல, ஒழுங்கானதாய் இருந்தாலும் இரக்கமற்றதல்ல. அவருக்கு சொந்தமான ஜனமாக இருப்பது நீதிமன்றத்தில், வயலில், குடும்பத்தில், சந்தையில் மற்றும் வரலாற்றை நினைவுகூரும் செயல்களில் விசுவாசமாக நடப்பதாகும். தண்டனையில் அளவு, வியாபாரத்தில் உண்மை, உறவுகளில் பொறுப்பு, நினைவில் நீதி, இவை அனைத்தும் சேர்ந்து பரிசுத்த வாழ்க்கையை வடிவமைக்கின்றன.